பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஐயோ சினுங்குறானேடா அப்படின்ற மாதிரி காலையிலேயே நம்மளோட ஆதிரை அண்ட் எஃப்ஜேவோட ரொமான்ஸ். எஃப்ஜேன்றதை விட ஆதிரை போயிட்டு, ஏய் என்னடா, ஏன்டா கோவமாக இருக்கு, நான் ஏதாவது இரிட்டேட் பண்ணிட்டேனா, என்னை ஏன்டா அவாய்ட் பண்ணுறியாடா என்ன? ஆமாம், அவாய்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு எஃப்ஜே சொன்னதும், ஏன்டா அப்படி பண்ணுற, நான் என்னடா பண்ணுறேன் சொல்லுடா. ஐயோ கொஞ்சம் வியானா டச் வந்துருச்சோ. ஓகே. இப்படி தான் நம்ம ஆதிரை போய் லவ் கண்டென்ட் குட்றா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கர லவ் மோடில் இருந்தாங்க ஆதிரை. ஸோ அவர் அவாய்ட் பண்ணுறாராம். ஏன்டா என்கிட்ட அவாய்ட் பண்ணுறேன், நேற்று நான் வந்து வெளியே போயிடுவேனோ என்ன அப்படின்ற ஒரு டென்ஷனில் இருந்தேன்டா, அதனால நான் ஏதாவது பண்ணிட்டேனா, சாரிடா பேசுடா, இரிட்டேட் பண்ணாதுடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அவர் இருந்துட்டு, லூஸு இப்போ தானே காலையில் எந்திரிச்சிருக்கோம், அதனால அப்படி இருக்கே, நீ கிளம்பு அப்படின்றாரு. பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அப்படியே இவர் அவர் மடியில் படுத்து தூங்குறது அதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்திருந்தோம். லைக் எப்போதுமே வந்துட்டு லவ் கண்டென்ட் எப்போதுமே வந்து அப்படியே அந்த ஒரு காதலை அங்கங்கே தூவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்மளோட ஆதிரை. ஸோ ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சென்சிபிளான பிளேயர் தான். ஆனால் இந்த லவ் கண்டென்ட் அண்ட் ப்ளஸ் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது, ஸோ ரெண்டு விதமாக அட்டன் பண்ணுவோம் இந்த பிக் பாஸை. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கிளிக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அதே ட்ராக் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படிங்க ஒரு வாரம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒருத்தரை பார்த்து பிடிச்சி லவ் வர்றதுன்னா இதெல்லாம் உண்மையான லவ்வா? பிக் பாஸோட காதல் எதுவுமே உண்மையான காதலாக இருக்காதுன்னு நமக்கு தெரியும். பட் பச்சையாக தெரியுதேம்மா, நீ நடிக்கிறேன்றது பச்சையாக தெரியுது, இப்படியாமா நீ நடிச்சு மாட்டுவ, உனக்கு ட்ரைனிங் கொடுத்த உங்கள் அக்காக்காரி இப்படி தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாளா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதே தான் அவங்களும் பண்ணாங்க. பூர்ணிமாவும் இந்த மாதிரி தான், ஒரு பக்கம் லவ் கண்டென்ட், இன்னொரு பக்கம் நான் ரொம்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பேன்ற மாதிரி காமிச்சாங்க. அதையே ட்ராக்கை நீ ஃபாலோ பண்ணுறியா, உங்களுக்குலாம் வேற கர்மமே தெரியாதா, இதைத்தான் வந்து பிக் பாஸ்ல பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. ஜிம் எப்போதுமே பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணுவார், பட் இன்னைக்கு அவர் மூட் அவுட்டா இருக்காரு போல இருக்கு. ஒருவேளை ஆதிரை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அவங்க மாஸ்க் போடாம முகத்தை காமிச்சே பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை மாஸ்க் போட்டிருந்தா கூட அவருக்கு ஓகே அப்படின்னு தோணிருக்கும் போல இருக்கு. நான் அவங்க முகம் தப்புன்னு சொல்ல வரல, அவங்க முகத்தை பார்த்தாலே, ஆதிரை முகத்தை பார்த்தாலே அந்த ஒரு விஷத்தனம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பையன் பயந்துட்டாங்க என்னன்னு தெரியல, காலங்காத்தாலே வந்து பேசாத போமா அப்படின்னு வரட்டி விட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மாஸ்கே போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல, ஒரு வாரம் ஆயிருக்கு, இப்பதான் சினுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏண்டா பேசுடா அப்படின்றாங்க இல்லையா. இன்னும் ஒரு 10 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பல கில்மா காட்சிகள் பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு சீசன்லயும் இதை பார்க்கறதையும் கழுவி ஊத்துறதையும் தானே நம்ம வேலை. ஸோ பார்ப்போம் இந்த கர்ம பிடிச்ச காதல் எவ்வளவு தூரத்துக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்றதையும். அண்ட் காலையில இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்தது. நம்மளோட ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு லோ பிபி இருக்கு போல இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி தான் மயக்கம் போட்டு விழுவாங்களாம். அண்ட் அவங்க நேற்றில இருந்து சரியா சாப்பிடல அப்படின்றாங்க. ஸோ சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. காலையிலேயே ரொம்ப டல்லா தான் இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள காலையிலே டீலக்ஸ் ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்கு சண்டை வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நம்ம கனியாக்கா எப்படின்னா, யாராவது லைட்டாக ஏதாவது சொல்லிட்டாங்க, ஐயோ நம்ம ஏதாவது யோசிக்கணும், இப்போ நேற்று சேர்த்து நான் சொல்லிட்டேன், ஏதாவது புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க, பார்க்குற மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ கனியாக்கா காலையிலே பிளான் பண்ணிட்டாங்க, அவங்களை நம்ம இவ்வளோ நேரம் தூங்க விடக்கூடாது. மோரோவர் இது வினோத் சொன்ன ஐடியா தான், அவங்களையே நம்ம தூங்க விடணும் அப்படின்னு வினோத் நேற்று சொன்னார்லே, அதை இன்னைக்கு கனியாக்கா யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அவங்களை இவ்வளோ நேரம் தூங்க விடக்கூடாது, நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எஃப்ஜே அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தட்டியும் கரண்டியும் வச்சு டன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ காலங்காத்தால நம்மளை தூங்க விடாமல் யாராவது இப்படி இரிட்டேட் பண்ணால் நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனால் அவங்களுக்கும் அந்த கோபம் வந்துச்சு. ஸோ அதை வேறு மாதிரி காமிச்சாங்க. நம்மளோட சுபிக்ஷாலாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீ மியூசிக் போடுற மாதிரி போடு, நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே வந்துட்டு இந்த தட்டும் கரண்டி வச்சு, அது கனியக்காவாகட்டும் இல்லை விக்கல்ஸ் ஆகட்டும், எஃப்ஜே, பிரவீன் ராஜ் எல்லாரும் வந்து தட்டுன்னு தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. முதல்ல டான்ஸ் பண்ணாங்க, எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு, ஆனால் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம வெளியே போகக்கூடாது, நம்மளை கிளப்பி விடணும் அப்படின்னு. ஒரு நாள் இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னா அடிக்கடி அவங்க இதையே தான் பண்ணுவாங்க. இவங்க சொல்லி நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்றனால இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உள்ளேயே தான் இருந்தாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அண்ட் ப்ளஸ் சாப்பாடு அவங்க கிட்ட கஞ்சி நேற்று இருந்தது, அந்த கஞ்சியில் வேற உப்பு நிறையா போட்டுட்டாங்க நம்மளோட பிக் பாஸ் ஹவுஸ். பட் சாப்பாட்டில் எப்போ பாரு இந்த உப்பு போட்டு விளையாடுறது தான் இவங்க வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுவும் சரியானதாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ரம்யா மயக்கம் போட்டு விழுகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஈவன் அந்த சாப்பாடு கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கூட, அந்த சாப்பாடு பழைய கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியாவது ரம்யாவுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா கூட அந்த தண்ணியும் அவ்வளோ உப்பாக இருக்குது. ஸோ எப்போ பாரு இந்த உப்பு போட்டு சாப்பாட்டில் விளையாடுறதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. கனியாக்காக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா தான் போல இருக்கு. ஸோ இதுவும் சரி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ரொம்ப கோபம். எதுக்கு அவங்க சாப்பாடு விஷயத்தில் இப்படி விளையாடுறாங்க, இவ்வளோ உப்பு எது
எதுக்கு போட்டாங்க அப்படின்ற கோபத்தில் இருந்தாங்க. ஸோ சூப்பர் டீலக்ஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளியே வரமாட்டோம், நாங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் சாரி சொன்னால் தான் நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளேயே இருந்து லைக் அங்கேயே டான்ஸ் பண்ணுறது, குடிச்சிக்கிட்டு அவங்க பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு அங்கேயே இருந்தாங்க. இவங்க 2 டீமுக்குள்ளேயும் இப்படி தான் ஈகோ கிளாஷ் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட சாரி சொன்னால் தான் நாங்கள் வெளியே வருவோம், நாங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அடுப்பே பற்ற வைக்க முடியும், ஸோ நீங்கள் சாரி சொன்னால் தான் நாங்கள் வெளியே வருவோம், நீங்கள் எங்களை இரிட்டேட் பண்ணது, காலையிலே வந்து இரிட்டேட் பண்ணது தப்பு, உப்பு போட்டது தப்பு, எங்களை இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணி நாங்கள் வெளியே வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதே தான் பண்ணுவீங்க, ஸோ நாங்கள் வரணும்னா நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்றாங்க. பட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் தானே பசிக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா வெளியே வந்து தானே ஆகணும், நாங்கள் எதுக்கு சாரி கேட்கணும், நாங்களும் எங்களோட டாஸ்க்கு தான் பண்ணோம், நீங்கள் உங்கள் டாஸ்க்கை பண்ணால் நாங்கள் எங்கள் டாஸ்க்கை பண்ணோம், உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும், லஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இந்த ஈகோ சண்டை போயிட்டு இருக்கிறதுக்குள்ளே தான் நம்ம ரம்யா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஆனால் ரம்யா விழுந்த டைமில் கூட அரோரா உள்ளேயே இருந்தாங்க. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வேக்கப் சாங் போட்டு அந்த டே ஸ்டார்ட் ஆயிரும், ஸோ ஸ்டார்ட் ஆகக்கூடாது, நம்ம லேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரோராவை உள்ளே இருக்க சொல்லிட்டாங்க. அப்பவும் இவங்க வெளியே வரவே இல்லை. அண்ட் ரம்யாவை பார்த்தோம் அப்படின்னா, ரம்யா வந்து இதுக்கு முன்னாடி லைக் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்த 2வது நாளே என்ன சொன்னாங்கன்னா, நான்லாம் சீக்கிரமாலாம் எந்திரிக்க முடியாது, நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன், நான் நைட் லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக தான் எந்திரிப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, நான் என்னோடய பவரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அரோராவாகட்டும் இல்லைனா ரம்யா, சுபிக்ஷா எல்லாரும் நாங்கள் லேட்டாக தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, அது ஓகே. ஆனால் நீங்கள் ஆப்போனண்ட்டையும் யோசிச்சு பார்க்கணும். இப்போது இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பட்னி கிடக்கிற மாதிரி 11 மணி வரைக்கும் நாங்களும் சாப்பிடாம பட்னி தானே கிடக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தூங்குறவங்க 11 மணிக்கும் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு பசிக்காது. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்காரங்க 8 மணிக்கு எந்திரிச்சு இன்னும் 3 ஹார்ஸ் சாப்பிடாம ஈவன் டீ காஃபி கூட குடிக்காமல் இருக்கிறதுன்றது நம்ம ஒரு பழக்கம், ரொட்டீனாக நம்ம எல்லாத்தையும் காலையில் எந்திரிச்சதுமே தண்ணி குடிக்கிறதோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ இப்படி எல்லாம் இருந்துருக்கு. திடீர்னு இவங்களுக்காக நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது அது ஃபிசிக்கலி நிறைய பேருக்கு செட் ஆகாது. இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப பசி தாங்க முடியாது, சீரியஸாக நானும் இந்த மாதிரிலாம் மயக்கம் போட்டுருவேன். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அதை மட்டும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்கள், அவங்கள வேலை வாங்குங்க, அவங்கள இரிட்டேட் பண்ணுங்கள். ஆனால் காலையில் நான் லேட்டாக எந்திரிப்பேன், பிக் பாஸ் வீட்டுக்காரங்க 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் லேட்டாக 11 மணி 12 மணி கூட நான் எந்திரிப்பேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை லேட்டாக சாப்பிட்றதோ உடம்புக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம சாப்பிடாம ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, லேட்டாக சாப்பிட்றது அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஃபிசிக்கலி உங்களை ஹர்ட் பண்ணிக்காமல் உங்களையும் மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கணும். ஸோ ரம்யாவுக்கு அது இப்போவாது புரியுமான்னு தெரியல. எனக்கு ரம்யா விழுந்ததுமே ஃபர்ஸ்ட் டைம் மைண்டில் அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்களே தான் சொல்லியிருக்காங்க, நான் இப்படி தான் லேட்டாக எழுந்திருப்பேன், எனக்காக அவங்களும் சாப்பிடாம இருக்கட்டும், நானும் தானே சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொன்ன ரம்யாவே அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர், இப்போ ரம்யா நார்மலாக தான் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.